இறையேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 24 26 வரை உள்ள இறை வார்த்தைகள். இங்கு ஒரு விசித்திரமான நிலையை பார்க்கிறோம். என்னவென்றால், ஆண்டவர் மோசேயை வழியில் கொலை செய்ய பார்க்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது, தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என்னுடைய உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்று என் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை பார்த்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. காரணம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பிறந்த 8வது நாள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் என் முன்னால் இருந்து விலக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் மோசே அந்த கட்டளையை மீறினார். மோசே தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் செய்யவில்லை. விருத்த சேதனம் செய்யாத காரணத்தினால் ஆண்டவர் அவரை கொல்ல பார்த்த அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த குழந்தைகளை நாம் இறை அறிவில் வளர்க்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு அந்தந்த காலத்திலே என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும். திருமுழுக்காக இருக்கலாம், புது நன்மையாக இருக்கலாம், உறுதி பூசுதலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்தந்த காலத்திலே அதன் முறையாக செய்து கொடுக்க வேண்டும் என்பது என் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளையாக இருக்கிறது. தொடக்க நூல் 38ஆம் அதிகாரம் 6 11 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, ஏர் ஓனான் என்ற 2 குழந்தைகளை ஆண்டவர் கொன்றார். எதற்காக இவர்களை கொன்றார் என்று பார்க்கின்ற பொழுது, இவர்களை அவருடைய தந்தை யூதா சரியாக வளர்க்கவில்லை. சரியாக வளர்க்காத காரணத்தினால் இவர்கள் தவறான நிலைகளை தேடி சென்றார்கள். அவர்களை ஆண்டவர் கொன்றுவிட்டார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27 30 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, ஏலி தன்னுடைய மகன்களை ஒழுங்காக வளர்க்காத காரணத்தினால் கடுமையான தண்டனையானது அவர்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். ஆக இறைவன் நமக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது, சிப்போரா மோசேயினுடைய மனைவி தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் செய்கிறாள். அவள் விருத்த சேதனம் செய்து அதன் வழியாக தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுகிறார், நீர் என் இரத்த மணமகன். விருத்த சேதனத்தின் வழியாக நீர் என் இரத்த மணமகன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். காரணம், விருத்த சேதனம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவின் வெளிப்பாடாக இருக்கிறது. இங்கு இரத்த மணமகன் என்று சொல்லி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த திருமண பந்தம் அங்கு வெளிப்படுகிறது. ஆக ஒரு மனைவி அல்லது கணவன் தன்னுடைய மனைவிக்காக அல்லது கணவனுக்காக ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும், குடும்பத்தை மேன்மைப்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, திருமண பிரமாணிக்கமானது இறைவனுக்கு உகந்த நிலையிலே இருக்க வேண்டும். எவ்வாறு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உடன்படிக்கை என்பது விருத்த சேதனம் வழியாக விரிவடைந்ததோ, அதே போல கணவன் மனைவி திருமணத்தின் வழியாக அந்த உறவு பிரமாணிக்கமானது, உடன்படிக்கையானது அங்கு எடுத்தாளப்படுகிறது. அதை கடைசி வரை வைத்து காப்பாற்ற வேண்டும் என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய கட்டளையாக இருக்கிறது. ஆக ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காக ஜெபிப்பதும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக ஜெபிப்பதும், அவர்கள் கடவுளினுடைய தீங்குக்கு உட்படாதவாறு, தீய நிலைகளுக்கு செல்லாதவாறு இறைவனுடைய ஆசிரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஜெப வீரர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கணவன் மனைவி என்ற உடன்படிக்கையை நீர் ஏற்படுத்தி இருவரும் இறைவனின் முன்னால் பிரமாணிக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வெளிக்காட்டினீரே. எவ்வாறு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவானது அன்புறவாக
நிலையான உடன்படிக்கையாக இருக்கிறதோ அதே போல கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையானது என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய அன்புறவாக பாச பிணைப்பாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினீரே. கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினீரே. அப்பா, ஜெபிக்கும் கணவன் மனைவிகளை இந்த உலகத்தில் நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஜெபிக்கும் கருவிகளாக வீரர்களாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.